விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய சார்பாக மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதோட மட்டுமல்ல, பல கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக பல யூக செய்திகள் வந்திருக்கு. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை திமுக தலைமையிடம் கொண்டு போய் கொடுத்து கோரிக்கைகளாக நிறைவேற்ற சொல்லி நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துது, குறிப்பா நலத்திட்டங்களை செயல்படுத்துறாங்க. ஒரு பக்கம் மக்களை குடிநோயாளிகள் ஆக்குறாங்க, இன்னொரு பக்கம் நலத்திட்டங்களை செயல்படுத்துறாங்க. இது எப்படி ரெண்டுமே சரி வராது அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சிருக்காங்க. கள்ளச்சாராயத்தை மட்டுமல்ல, அரசு விற்கக்கூடிய நல்ல சாராயத்தையும் அரசு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலவச திட்டங்களை மக்கள் எப்பயுமே விரும்பி கேட்டதில்லை, அரசாகத்தான் மக்களுக்காக வழங்குது. அதன் பிற்பாடு நிதிக்காக அந்த இலவச திட்டங்களுக்காக சாராயம் விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களையும் நுணுக்கமாக தன்னுடைய கோட்பாட்டினையும் தன்னுடைய நிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காரா? இதன் மூலமாக திமுக விசிக கூட்டணி விரிசலா? திமுக தவிர்த்துட்டு அதிமுக விசிக கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பார்வையாக விசிக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஐயா முனைந்து விட்டாரா என்கின்ற பார்வையில் இந்த காணொலி முழுக்க பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ் 3 டாட்ஸ். நான் ஆர் ராமகிருஷ்ணன். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத விசிகவினுடைய தலைமை ஐயா தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கோர் பாயிண்ட்டுக்கு வரேன். அதிமுகவோடு விசிக இணைவதற்கான முயற்சி என்றாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவரோடு அரசியல் செய்தவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவங்களோடையும் அரசியல் செய்தவர். நீங்க பெரிய கட்சிகள் எடுத்துங்களேன், முதல் தலைமுறை அந்த மூத்த தலைவர்கள் அப்படின்றவங்க இல்லாத போது அடுத்த தலைமைகள் வந்துருச்சு. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பாமக ஐயா டாக்டர் மருத்துவர் ஐயாவுக்கு அடுத்தது அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்துட்டாங்க. அதே போல தேமுதிக ஐயா கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு அப்புறம் அவருடைய மகன் வைகோ அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் வந்துட்டாரு. இப்படி எல்லா கட்சிகளையுமே அடுத்த தலைமை வந்துருச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும்தான் ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த ஸ்டாண்டிங்கோட நின்றுட்டு இருந்திருக்காரு. இன்னமும் அதே சுறுசுறுப்போட களமாடி கொண்டிருக்கிறார். இப்படி இவ்வளவு பெருமைகளுடைய அவர் வந்து திமுகவில் கூட்டணியில் இருக்கார். அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறதுக்காக ஒரு மது ஒழிப்பு மாநாடுங்கிறத கிரியேட் பண்ணி அதை தன்னுடைய கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி இப்படிதான் முயற்சி பண்ணுவாரா அப்படின்ற கேள்விக்காக தான் நான் இவ்வளவு விளக்கங்களை கொடுக்குறேன். ஒருவேளை அவர் மாறுவதாக இருந்தால் அது பேச்சுவார்த்தை யாருக்குமே தெரியாம ஒன்னு விசிக தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகும், இல்லைன்னா அதிமுக தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகும். இது எதுவுமே இல்லாம தன்னுடைய தலைமையில ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அதுக்கு மறைமுகமா அதிமுக கூப்பிட்டு வந்தா வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே அவங்க வந்து கலந்துக்கலாமா, உடனே இதுல வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சண்டை, திமுக விசிகாவும் அதிமுகவும் இணைய போகுதுன்னு சொல்லலாம் யூக செய்தியா பேசுறது அப்படிங்கிறது யூடியூப்ல அப்போதைக்கு இப்போ வியூஸா வேணா கன்வெர்ட் ஆகலாமே தவிர உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மது ஒழிப்புல எல்லோருமே ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. திமுக பூரண மது விலக்கு ஆதரிக்குது, அதிமுக பூரண மது விலக்கு ஆதரிக்குது, பாமக பூரண மது விலக்கு ஆதரிக்குது, விசிக பூரண மது விலக்கு ஆதரிக்குது. கட்சி பேதமின்றி பூரண மது விலக்கு அப்படிங்கிறத எல்லோருமே ஆதரிக்கும் போது அதை செயல்படுத்துவதில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தயக்கம் ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த கேள்வி கேட்கறாங்க, இப்போ நீங்க இதை செயல்படுத்துவதில் தயக்கம் ஏன் சொல்லி நீங்க யாரை கேள்வி எழுப்புறீங்க? இந்த கேள்விக்கு யாரை உட்படுத்துகிறீர்கள்? ஸ்ட்ரெயிட்டா அவர் ஆளுகின்ற அரசு அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உட்படுத்துகிறார் இருந்தாலும் அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது மது விலக்க வலியுறுத்தக்கூடிய எல்லோருக்கும் தான் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். சோ இதன் மூலமாக திமுகவை அவர் சொல்கிறாரா, இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை அழுத்தமா சொல்கிறாரா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. மாநாட்டிற்கு பிறகு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் கோரிக்கைகளை திமுக தலைமையிடம், அதாவது தமிழக அரசிடம் கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கு, பேசுபொருளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த மாநாட்டில் அவர் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் கோரிக்கைகளாக இருக்குமா, வேண்டுகோளாக இருக்குமா, நிர்பந்தமாக இருக்குமா? இதை வச்சு தான் வந்து திமுக விசிக உறவு அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துக்கோ இல்லை விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கோ போக வேண்டியது வரும். ஏன் அப்படின்னா பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், அதற்கு திமுக அரசு தமிழக அரசு வேண்டியதை செய்ய வேண்டும், இந்த மாதிரியான பொதுவான தீர்மானங்களை நிறைவேற்றி அதை திமுக அரசிடம் கொடுத்தால் இது எல்லோருக்குமான
ஒரு தேவையாகவும் இன்னும் விசிகாவினுடைய மதிப்பு உயர்வதற்கான ஒரு பார்வையாக வைக்கப்படும். இதை தாண்டி திமுக அரசு இதை உடனடியாக செய்ய வேண்டும். 500 மதுக்கடைகளை நீக்கிறது போல அடுத்தடுத்த 6 மாதங்களில் இன்னும் 500 மதுக்கடைகளை, இது வந்து ஒரு டார்கெட்டை வச்சு ஏதேனும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து திமுக அரசு கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா இங்க இவர், அதாவது விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் திமுக தலைமையை கொஞ்சம் நிர்பந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கலாம். இதை தாண்டி 45,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் அப்படிங்கிறத 50,000 எப்படி மாற்றுவது அப்படிங்கிறதும் உயர்த்துவது அப்படிங்கிறத ஒரு பார்வை எடுத்துட்டு போகணும். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, மது குடிநோயாளிகளை குறைக்கிறது, புதிய குடிநோயாளிகளை உருவாகாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்வை முடிகிறது. ரெண்டுமே முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயாட்ட திருமாவளவன் ஐயாட்ட கேட்கும்போது அப்பதான் அந்த கருத்தை முன்வைக்கிறார். இது வந்து கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை, பூரண மது விலக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்ப இவர் வந்து விசிகாவினுடைய வளர்ச்சிக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத எடுத்தாரா, இல்லை திமுகவை விமர்சிப்பதற்காக, திமுக இல்ல தமிழக அரசினை விமர்சிப்பதற்காக, தமிழக அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக, ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக ஒரு எடுத்தார் அப்படின்ற ஒரு மெயின் கோர் பாயிண்ட் தான் இங்க எழுது. முன்பே பல பிரச்சனைகளுக்கு ஐயா தொல் திருமாவளவன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீங்க போராடுனீங்களா, அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் விசிகாவினுடைய செயல்பாடு என்ன அப்படின்ற கேள்வி கணைகள் அவரை நோக்கி, அவருடைய தலைமையை நோக்கி போனுச்சு. அப்ப என்ன, நாங்க அழுத்தம் கொடுத்திருக்கோம், போராட்டம் பண்ணிருக்கோம், முதல்ல நாங்க தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்வைத்தது. இப்ப என்னன்னா, திமுக கூட்டணியில் விசிகா இருக்கு, ஆனால் செயல்பாடுகளை, குற்றங்களை, தவறுகளை சுட்டிக்காட்டும் அந்த இடத்துல விசிகா இல்ல, மக்கள் நலன் அந்த இடத்துல விசிகா இல்ல அப்படின்ற ஒரு பொது பார்வை விசிகா மேல விழுந்தது. அதை நீக்குவதற்காக விசிகா இந்த மது ஒழிப்பு மாநாட்டை எடுத்திருக்கிறது. இது மக்கள் நலனுக்கான போராட்டம். இதுல ஒருவேளை விமர்சனங்கள் வைக்கப்பட்டு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசினையோ தமிழக அரசனையும் திமுகவினுடைய அரசனையும் விமர்சிக்கக்கூடிய, அதாவது மக்கள் நலனை மட்டுமே பார்த்தால் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு விமர்சிக்கிறதுக்கான மக்கள் நலன் அப்படிங்கிறது வரும். ஏன்னா செயல்பாடுகள் அப்படி இருக்கிறப்போ அதை வெளிப்படையாக அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் திமுக விசிக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு மேடைக்கு மேடை எல்லா மூத்த அமைச்சர்களும் சரி, மாண்புமிகு அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர் ஐயா கூட சொல்றது அப்படின்னா, மகளிர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு காரணம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. திமுகவினுடைய வெற்றிக்கு கிட்டத்தட்ட இது ஒன்னே போதும் சொல்லி பத்திரிகையாளர்கள் நம்பக்கூடிய அளவிற்கான விஷயங்கள் இருக்கு. நடைமுறையும் அப்படிதான் இருக்கு. இன்னும் அந்த திட்டத்தை பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்து பயனாளிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது எப்படி, அதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்குவது எப்படி அப்படின்றத அவங்க அப்படியே கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம செய்திகளாக பார்க்கிறோம். இதை தாண்டி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, இது மிகப்பெரிய ஒரு பெரிய வாக்கு வங்கியை திமுகவுக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இதெல்லாம் உண்மை, நிதர்சனமா எல்லோருமே அனுபவிச்சுட்டு வராங்க. ஆனால் இதை ஒரு செய்தியாளர் கேள்வியா வைக்கிறார். இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்போது, அதற்கான நிதி அப்படிங்கிறது தேவைப்படும் போது, பூரண மதுவிலக்கு அப்படின்னு வந்தா அந்த நிதி ஆதாரம் இலவச திட்டங்களும் கிராஷ் ஆகுது அப்படின்றது ஒரு கேள்வி முன்வைக்கும் போது தொல் திருமாவளவன் ஐயா அதற்கும் சொல்றார். என்னன்னா, மக்களை குடிநோயாளிகளாக ஆக்கிவிட்டு நீங்க எவ்வளவு மிகச்சிறந்த மகத்தான திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதனால என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதுவும் நேரடியாக, அதாவது திமுக வெற்றி பெறுவதற்கான, திமுக அதிக வாக்குகளை பெறுவதற்கான ஒரு காரணியாக பார்க்கப்படும் திட்டங்கள், அது இலவச திட்டங்கள் சொல்லி நாம சொல்ல வேண்டாம், மக்கள் நல பயன் திட்டங்கள். அந்த திட்டங்களையே வந்து நீங்க மது விலக்க கொண்டு வராம இந்த திட்டங்களை கொண்டு வந்து என்ன பயன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். அப்படின்னா இவருடைய பார்வை என்ன? ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய அந்த செயல்பாட்டையே விமர்சிக்கிற அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னா இந்த இடத்துலயுமே வந்து இணைந்து செல்வாரா, எவ்வளவு காலம் செல்வார் அப்படின்ற மாதிரி பார்வை முன்வைக்கப்படுது. 2026 தான் தேர்தல், இன்னும் 2 வருஷம் இருக்கு. எல்லாருமே இப்போ ஜரூர் ஆனாலுமே கூட்டணி மாற்றம் அப்படிங்கறத அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் நடைபெறும். சோ அதற்கான அச்சாரமாக இதை பார்க்கலாமா அப்படின்ற கேள்வி இங்க எழுது. நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இதனுடைய வருகை இப்பதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அரசியல் கட்சியாக வர்றாங்க, முதல் மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்குமே பல இடையூறுகள் இருக்கு. குறிப்பா நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, இத்தனை 21 கேள்விகள் கேட்கிறாங்க. அதை தாண்டி மாநாட்டிற்கான இடம் அப்படிங்கிறதும் நிறைய இடையூறுகள் இருக்கு. இதை வந்து திமுக அரசு செய்கிறதா அப்படின்ற கேள்வியும் சந்தேகத்தையும் பலர் ஏற்படுத்துறாங்க. இவருடைய வளர்ச்சியை திமுக தடுப்பது ஏன்? ஒருவேளை தாவேகா வந்தால் திமுகவுக்கு பாதிப்பு என்று திமுக நினைக்கிறார்
இருக்கிறதா அப்படின்ற பல கேள்விகளையும் அவங்கவுங்க பாயிண்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அதுபோல விசிகாவினுடைய வளர்ச்சி, இந்த இடத்துல விசிகாவினுடைய வளர்ச்சி எப்படி சொல்லி ஏன் சொல்றேன்னா, கடந்த தேர்தலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் தாண்டியுமே 2-3 மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய அந்த அந்தஸ்து அப்படிங்கிறதும் தேசிய கட்சியாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் விசிகா உருவாகி இருக்கு. தென் மாநிலங்கள் முழுவதுக்குமே ஒரு பட்டியலினத்தவர்களுக்கான கட்சியாக உருவாகுவதற்கான ஒரு கட்டமைப்பை ஒரு பிராட் மைண்டோட ஐயா திருமாவளவன் ஐயா எடுத்து வர்றாரா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த அளவிற்கு போகும்போது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சி, அந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக உருவாகுவதை திமுக எப்படி எடுத்துக்கொள்ளும்? அது இந்த வளர்ச்சியை வேடிக்கை பார்க்குமா, அல்லதுக்கு தாவேகாவுக்கு ஏற்பட்டது போல விசிகாவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா களமாடியவர் அப்படின்றது வேற. கருணாநிதி ஐயா, கலைஞர் ஐயாவோடையுமே ஜெயலலிதா மேடத்தோடையுமே இவங்கெல்லாம் களமாடினதுனால அந்த அளவுக்கு இருக்குமான்றதில்ல. ஆனால் இந்த சந்தேக பார்வையை, கேள்வியை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் இங்கே எழுந்திருக்கு. அக்டோபர் 2 இன்னும் நீண்ட நாட்கள் இருந்தாலுமே அதற்குள்ள ஒரு 8 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியல் சாராதவர்களையும் நான் சந்திப்பேன், அவங்களும் என்னுடைய கூட்டங்களில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காரு. விசிகாவினுடைய வளர்ச்சி, விசிகாவினுடைய முக்கியத்துவம், விசிகாவினுடைய தேவை அப்படிங்கிறது 2 அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கு. குறிப்பா திமுகவுக்குமே இருக்கு, அதிமுகவுக்குமே இருக்கு. விசிகாவினுடைய எங்கள் கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி எந்த கூட்டணியுமே விரும்புது. ஏனால் அந்த அளவிற்கு பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லாதது அதிமுக ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. சோ அதனால விசிகா அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி 2 கூட்டணிக்கும் விசிகா தேவை. இப்ப என்னன்னா, எங்கள் கூட்டணிக்கு நீங்க வரணுமா, விசிகாவுக்கு திமுக தேவை, அதிமுக தேவை அப்படிங்கிறது மாறி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விசிகா தேவை அப்படின்ற நிலை இருக்கிறதா? அந்த அளவிற்கு மாற்றி விட்டாரா? வாக்கு சதவிகிதம், இடங்கள், செல்வாக்கு அவசியம் அப்படிங்கறதை ஏற்படுத்தி விட்டாரா ஐயா திருமாவளவன் ஐயா அப்படின்றது இந்த இடத்துல பேசுபொருளாகி இருக்கு. மாநாட்டிற்குள் அவருடைய நடவடிக்கைகள், மாநாட்டின் போது நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள், கோரிக்கைகள், மாநாட்டிற்கு பிறகு அதை திமுக தலைமையிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த முறை, இதையெல்லாம் வைத்துதான் விசிகாவினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு அனுமான செய்தியா இல்ல, ஊர்ஜிதமாகவே நம்மால் சொல்ல முடியும். காணொளி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நேயர்களே. நன்றி.